இலங்கையோட புதிய அதிபரா அனுர குமார திசநாயக பதவியேற்றிருக்கிறாரு. எப்போதும் இல்லாத வகையில் இந்த முறை அதிபர் தேர்தல் அப்படிங்கிறது வித்தியாசமான ஒரு களத்தை கொண்டதாக தான் பலரும் கருத்துக்களை முன் வச்சிருந்தாங்க. ஏன் அப்படின்னா, பொதுவாக இலங்கை அதிபர் தேர்தலில் இருமுனை போட்டி தான் நிலவும். இதுதான் வரலாறும் நமக்கு சொல்லுது. ஆனால் இந்த முறை அது மும்முனை போட்டியாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இரண்டாம் சுற்று வாக்கு எண்ணிக்கை அப்படிங்கிறது இதுவரையிலும் இலங்கை அதிபர் தேர்தல் வரலாற்றில் எண்ணப்பட்டதே கிடையாது. காரணம், முதல் சுற்றிலேயே மேக்சிமம் ஒரு அதிபர் வேட்பாளராக இருக்கிறவங்க 50% அதிகமான வாக்குகளை பெற்று அதிபர் ஆகிடுவாங்க. ஆனால் இந்த முறை முதல் சுற்றில் யாருமே பெரும்பான்மை பெறலை. இதனால் இரண்டாம் சுற்று வாக்கு எண்ணிக்கை அப்படிங்கிறதும் நடந்துச்சு. இப்படியா வரலாற்றில் இந்த தேர்தல் இப்படி பல வித்தியாசங்களை நிகழ்த்தி இருக்கு. அதுக்கான காரணம் என்ன? இலங்கையோட 2024 அதிபர் தேர்தலை பொறுத்தவரையிலும் ரணில் விக்ரமசிங்கே எதிர்க்கட்சி தலைவராக இருந்த சஜித் பிரேமதாசை மற்றொரு எதிர்க்கட்சி தலைவராக இருந்த அனுரகுமார திசநாயகே ஆகியோருக்கிடையே தான் மும்முனை போட்டி அப்படிங்கிறது இருந்துச்சு. ஆனால் வாக்கு எண்ணிக்கை தொடங்கியதுமே களம் அப்படியே மாறுச்சு. குறிப்பாக அனுரகுமார திசநாயகேக்கு களம் சாதகமாக அமைஞ்சது. இருந்த போதிலுமே சஜித் பொறுத்தவரையிலும் அவர் டஃப் ஃபைட் கொடுத்தாரு அப்படின்னு தான் சொல்லணும். இதனால தான் முதல் சுற்று வாக்கு எண்ணிக்கையில் யாருக்குமே பெரும்பான்மை கிடைக்கல. இரண்டாம் சுற்று வாக்கு எண்ணிக்கை நடந்துச்சு. அதில் தான் அனுரகுமார திசநாயகே பெரும்பான்மை பெற்று அதிபராக இப்போ தேர்வு செய்யப்பட்டிருக்கிறாரு. இந்த வெற்றியை பற்றி பேசும்போதும் கூட பல நூற்றாண்டுகளாக நாம் கண்ட கனவு நனவாகிடுச்சு அப்படின்னு தன்னோட மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி இருந்தார் அனுரகுமார திசநாயக. குறிப்பாக அவரோட எக்ஸ் தளத்திலையும் கூட தேர்தலில் கிடைத்த இந்த வெற்றி நம் அனைவருக்கும் சொந்தமானது. வலிமை மற்றும் புதிய கண்ணோட்டத்துடன் நாம் தேடும் புதிய மறுமலர்ச்சி தொடங்கும். அனைவரும் ஒன்றிணைந்து இலங்கை வரலாற்றை மீண்டும் எழுத தயாராகும். சிங்களவர்கள், தமிழர்கள், முஸ்லிம்கள் உள்ளிட்ட அனைத்து இலங்கையர்களின் ஒற்றுமையே புதிய தொடக்கத்தின் அடித்தளம் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாரு. ஜனாதிபதியா காலத்தில் ரணில் விக்ரமசிங்கே, அதே போல இலங்கை தேர்தலை எப்போதும் ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய ராஜபக்ஷ குடும்பம், இப்படியான பல முனைகளில் போட்டி இருந்தும் கூட அனுரகுமார திசநாயகே எப்படி வெற்றியை பதிவு செஞ்சாங்க, சாத்தியப்படுத்தினாங்க. இந்த வெற்றி எப்படி சாத்தியமானது அப்படின்னு பார்ப்பதற்கு முன்பு, யார் இந்த அனுரகுமார திசநாயகே? இலங்கையில் அனுராதபுரத்தில் 1968 எளிய குடும்பத்தில் பிறந்தவர் தான் அனுரகுமார திசநாயக. 1987 ஆண்டு முதல் ஜனதா விமுக்தி பெருமுனாவில் இணைந்தார். கடந்த 2001 ஆண்டு முதலாக நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு தேர்வு செய்யப்பட்டார். அதன் பிறகு 20 ஆண்டுகளாக எம்பியாக அவர் நீடிச்சிருக்கிறார். இந்த காலகட்டத்தில் சந்திரிகா குமாரதுங்க ஜனாதிபதியாக இருந்தபோது பிப்ரவரி 2004 முதல் ஜூன் 2005 இடையில் விவசாய அமைச்சராகவும் அவர் பொறுப்புகளை வகிச்சிருந்தார். பின்னர் 2014 ஆண்டு தான் ஜனதா விமுக்தி பெருமுனா கட்சியோட தலைவராக பொறுப்பேற்றார். கடந்த 2019 ஆண்டு நடந்த அதிபர் தேர்தலில் முதலாக களமிறங்கி 3.16% வாக்குகளை பெற்றிருந்தார் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. இந்த வெற்றிக்கான தொடக்க புள்ளி எது? கடந்த 2022 ஆண்டில் இலங்கை பெரும் பொருளாதார நெருக்கடியை சந்திச்சுது. அப்போ அனுரகுமார திசநாயகே இதை எதிர்த்து பல போராட்டங்களை முன்னெடுத்தாரு. குறிப்பாக மக்களை களத்துக்கு கொண்டு வந்தார். இதில் இவரோட பங்கு முக்கியமானது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படியா அந்த போராட்டத்தில் களத்தில் நின்று செயல்பட்டிருக்கிறாரு. அதன் பின்பு தான் தேசிய மக்கள் சக்தி கூட்டமைப்பின் தலைவராக அவர் தேர்வு செய்யப்பட்டார். இலங்கையில் தென்பகுதியில் மட்டும் இல்லாமல் தமிழர்கள் வசிக்கக்கூடிய பகுதியிலும் கூட அனுரகுமாராவுக்கு நல்ல ஆதரவு இருந்ததாக தான் சொல்கிறாங்க. அரசியலில் மாற்றம் வேண்டும் அப்படிங்கிறத முன் வச்சு தான் அவர் இந்த தேர்தலையுமே அவர் பங்கெடுத்திருக்கிறாரு. இவரை ஏகேடி அப்படின்னு பலரும் செல்லமாக அழைக்கிறாங்க. எனவே இலங்கையில் மாற்றம் வேண்டும் அப்படிங்கிறத முன் வச்சு ஏகேடி செய்த இந்த அரசியலுக்கு மக்கள் ஆதரவு அளித்து அவங்களுக்கு வாக்கு செலுத்தியிருக்காங்க. அதன் அடிப்படையில் தான் அவர் அதிபர் தேர்தலில் வெற்றியும் அடைஞ்சிருக்காரு. இதில் இன்னொரு முக்கியமான கேள்வி என்ன எழுது அப்படின்னா, இலங்கை இந்தியாவோட உறவு இனி எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம். திசநாயக சார்ந்து இருக்கக்கூடிய ஜனதா விமுக்தி பெரமுனா ஜேவிபி கட்சி அப்படிங்கிறது தன்னை ஒரு மார்க்சிய லெனினிய சார்பு கொண்ட கட்சியாக தான் கட்டமைச்சு வச்சிருக்கு. இடதுசாரி தன்மை கொண்ட கட்சியாக இருந்தாலும் கூட இது இஸ்லாமியர்களையும் தமிழர்களையும் ஒதுக்குவதாக தான் கருத்துக்களை பலரும் முன்வைக்கிறாங்க. இன்னும் குறிப்பாக இந்தியாவுக்கு எதிராக
சீனாவை ஆதரிக்கும் நிலைப்பாட்டை இந்த கட்சி கொண்டிருக்கு அப்படிங்கிறதையுமே நம்ம கூர்ந்து கவனிக்கணும். இதனால் இலங்கையில் எந்த தமிழ் அரசியல் கட்சியுமே திசுநாயகேவுக்கு ஆதரவாக இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நாம் பார்க்கணும். 2005ஆம் ஆண்டு சுனாமிக்கு பிந்தைய காலப்பகுதியில் தமிழீழ விடுதலை புலிகளுடன் இணைந்து செயல்படுவதை எதிர்த்த காரணத்தினால தான் சந்திரிகா அமைச்சரவையில் குறுகிய காலம் வர திசுநாயகேவால் நீடிக்க முடிஞ்சது அப்படிங்கிற கருத்துக்களும் முன்வைக்கப்படுது. இதிலிருந்து அவரோட அரசியல் நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கலாம். அதே போல் திசுநாயகே 1987ஆம் ஆண்டு இந்தியாவுக்கு எதிராக நடத்தப்பட்ட போராட்டங்களில் ஜேவிபியில் இணைந்து அதில் அவர் ஈடுபட்டிருக்கிறாரு. குறிப்பாக இந்தியா இலங்கையோட அமைதி ஒப்பந்தத்தையும் அவர் எதிர்த்திருக்கிறாரு. ஆகவே இந்த நிலைப்பாடு காரணமாக ஏகேடி அதிபராக தேர்வு செய்யப்பட்டாலும் கூட தமிழர்கள் தொடர்பான எந்த முன்னேற்றமும் இருக்காது அப்படிங்கிறது தான் பலரோட கருத்துக்களாக இருக்குது. சரி, இந்த கேள்வியை இன்னும் நம்ம கூர்மைப்படுத்தலாம். இலங்கையோட ஆதரவு இனி சீனாவுக்கா இந்தியாவுக்கா? கடந்த பிப்ரவரி மாதம் திசுநாயகே இந்தியாவின் அழைப்பை ஏற்று வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் மற்றும் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவலை சந்திச்சாங்க. அதன் பின் செய்தியாளர்களிடம் பேசிய திசுநாயகே, இந்தியாவுடனான உயர்மட்ட சந்திப்புகள் கட்சியின் அரசியல் அல்லது பொருளாதார கொள்கைகளில் எந்த மாற்றங்களையும் ஏற்படுத்தாது. தகவல் தொழில்நுட்பம் போன்ற துறைகளுக்கு வரும்போது இந்தியாவிலிருந்து நாம் நிறைய உதவிகளை பெற முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் முன் வச்சிருந்தாரு. இலங்கையை பொறுத்தவரையிலும் முன்பு இருந்த அதிபர்கள் எல்லாருமே சீனாவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டில் தான் இருந்திருக்கிறாங்க. இன்னும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா 2006 முதல் 2022ஆம் காலகட்டத்தில் உள்கட்டமைப்பு திட்டங்களுக்காக $11.2 பில்லியன் வந்துட்டு மானியங்களாகவும் கடன்களாகவும் இலங்கை வந்துட்டு சீன அரசிடம் பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நாம் கவனிக்கணும். ஆனால் திசுநாயகேவை பொறுத்தவரையிலும் சீனா இந்தியா என இந்த இரு நாடுகளையுமே அரவணைத்து செல்லக்கூடிய அணிசேரா வெளியுறவு கொள்கையை தான் அவர் பின்பற்றுவார் அப்படின்னு பலரும் கருத்துக்களை சொல்றாங்க. திசுநாயகேவோட இந்த நிலைப்பாட்டுக்கான காரணம் தற்போது இலங்கையில் நிலவக்கூடிய பொருளாதார பிரச்சனையும் கூட ஒரு காரணமா இருக்கலாம். ஏன் அப்படின்னா இலங்கையின் சமீபத்திய பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீள்வதற்கு இந்தியா மற்றும் சீனா ஆகிய இரு நாடுகளின் பொருளாதார முக்கியத்துவத்தை திசுநாயகே அங்கீகரிச்சிருக்கிறாரு. புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி போன்ற திறன் குறைந்த இலங்கையின் துறைகளில் வெளிநாட்டு முதலீடுகளை அழைக்க அவர் விருப்பம் தெரிவிச்சிருக்கிறாரு. இரு நாடுகளுடனும் பொருளாதார கூட்டுறவை வளர்ப்பதன் மூலம் அவர்களின் முதலீடுகளை தேசிய வளர்ச்சிக்காக பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறது அவரோட நோக்கமாகவும் இருக்கு. அதே போல தேசிய பாதுகாப்பில் இந்தியாவுடன் சுமூகமான உறவை பேணுவதாக தான் திசுநாயகே கூறியிருக்கிறாரு. குறிப்பாக அம்பாந்தோட்டை துறைமுகத்தை சீன நிறுவனத்திற்கு குத்தகைக்கு வழங்கியதை தொடர்ந்து சீனாவின் செல்வாக்கு அதிகரித்து வருவதை பற்றி இந்தியாவுக்கு கவலை அப்படிங்கிறது இருக்கு. எனவே அதன் அடிப்படையில் கூட அவர் இப்படியான உத்தரவாதத்தை அளிச்சிருக்கலாம். மேலும் இலங்கை பிரதேசம் வேறு எந்த நாட்டிற்கும் எதிராக பயன்படுத்தப்படாது அப்படின்னு அக்கட்சியோட செய்தி தொடர்பாளர் பிமல் ரத்நாயக்க பேசியிருந்தாரு. இதையும் நாம் உற்று நோக்கணும். இது மட்டும் இல்லாமல் மக்களை வழிநடத்துவதன் மூலம் நாட்டை மாற்றி அமைக்க நாங்கள் விரும்புகிறோம். இந்த மாற்றத்தில் எங்களுக்கு சர்வதேச ஆதரவு அப்படிங்கிறது அவசியம். எங்களுக்கு மூலதனமும் தொழில்நுட்பமும் தேவைப்படுது. தனிமைப்படுத்தப்பட்ட நாடாக நம்மால் எதையுமே சாதிக்க முடியாது. சர்வதேச உறவுகளை வலுப்படுத்தணும் அப்படின்னு திசுநாயகே சமீபத்தில் தெரிவிச்சிருந்தார். ஆகவே இரு நாடுகளுக்கும் இடையே அவர் நட்புறவை தான் பேணி காப்பாரு அப்படிங்கிறது அவர் சமீபத்தில் பேசின விஷயங்களை வச்சு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. சமீபத்திய திசுநாயகேவின் பேச்சுக்கள் வாயிலாக தான் நம்ம அண்டை நாடான இந்தியா சீனாவோட உறவு எப்படி இருக்கும், பொருளாதார விஷயத்தை அவர் எப்படி சமாளிக்க போறாரு அப்படிங்கிறது எல்லாமே நம்ம சொல்றோம். இறுதியாக உண்மையிலே இலங்கையில் நிலவக்கூடிய இந்த பொருளாதார நெருக்கடிக்கு அவர் என்ன மாதிரியான விஷயங்களை முன்னெடுக்க போறாரு, விலைவாசி உயர்வு அப்படிங்கிறது அங்கே எக்கச்சக்கமாக இருக்குது, அது கட்டுப்படுத்த அவர் என்ன பண்ண போறாரு, ஒரு பக்கம் இந்தியா இன்னொரு பக்கம் சீனா இப்படியான நாடுகளுக்கு இடையே அவர் எப்படியான உறவை கையாள போறாரு அப்படிங்கிறது எல்லாமே பெரும் கேள்விதான். இது எல்லாத்தையுமே அவரோட நடவடிக்கைகள் மற்றும் செயல்பாடுகள் மூலமாக தான் நம்மளால கணிக்க முடியும்.